இயேசுவின் குரலூழியம் வழங்கும் அனுதின மன்னா. ஆண்டவரும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். இப்ராஹிமுடைய குறைகள் குற்றங்களை குறித்து 27 விதமான காரியங்களை ஓசியா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு 6வதாக இப்ராஹிமை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஓசியா 6:13 வியாதியை குணமாக்க முடியவில்லை. இப்ராஹிமின் வியாதியை குணமாக்க முடியவில்லை. எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். நம்முடைய தேவனால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. ஆனால் இந்த வியாதி வந்தவுடன் இப்ராஹிம் தேவனை தேடாமல் தேவனை விட்டு அவன் தூரமாய் போய்விட்டான். ஆகையினாலே தான் அருமையானவர்களை ஓசியா 11:3 நாம் பார்க்கிற பொழுது, நான் குணமாக்குகிறவர் என்று அவன் அறியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. குணமாக்குகிறவரை அவன் அறியாமல் இருந்தான். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம், எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு காரியம். ஆம், நம்மை உண்டாக்கினவர், நம்முடைய சரீரத்தை உண்டாக்கினவர், நம்முடைய அவயவங்களை உண்டாக்கினவர், நம்முடைய பரம குயவன். அவர் உண்டாக்கின இந்த சரீரத்திலே காணப்படுகிற வியாதியை குணமாக்க அவரால் நிச்சயமாய் முடியும். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, அந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே மிகவும் முக்கியமான ஒன்று. ஆமருமையானவர்களே, ஆகையினாலே இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட விசுவாசம் இல்லாமல் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஓசியா 6:1 அவரே நம்மை பீறினார், அடித்தார், நம்முடைய காயங்களை கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் அடிக்கவும் முடியும், அவர் பீறவும் முடியும், அவர் நம்முடைய காயங்களை கட்டி நம்மை குணமாக்கவும் அவரால் முடியும். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, என் ஜனத்தின் காயத்தை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் என்று எரேமியா 6:14 பார்க்கிறோம். இன்றைக்கு வியாதி வந்தவுடனே ஒரு மருத்துவரை பார்க்க சொல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் அதிகம் ஃபீஸ் கொடுத்து இந்த வியாதியை என்னை விட்டு குணமாக்கி விடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த சரீரத்தில் உள்ளே இருக்கிற பலவீனம், சுகவீனம், வியாதியினுடைய கோரத்தன்மைக்கு ஏற்றாற்போல் மருந்தை கொடுக்காமல் அதிலே வலி போவதற்காக வலிக்குரிய மாத்திரைகளை அல்லது வலி போவதற்குரிய ஆயின்மெண்ட்டுகளை கொடுத்து மேற்பூச்சாய் பூசி அனுப்பிவிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த வியாதி கொடியது. அதை உள்ளே காணப்படுகிற சீழும் நொதிக்கிற ரணத்தையும் எடுத்தால்தான் நிச்சயமாகவே குணமாக்க முடியும். ஆம், நம்முடைய வாழ்க்கையில நொதிக்கிற ரணமும் சீழுமான பாவங்கள், குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் உள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் குணமாக்க முடியாது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதம் மிக அருமையாய் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 60வது வசனத்திலே, எகிப்தியரின் வியாதியை உன்மேல் நான் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், காரணம் என்ன? எகிப்தியர் பாவத்தின் அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள், பாவத்துக்கு அடிமையானவர்கள், அக்கிரமத்துக்கு அடிமையானவர்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், தேவ பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள், தேவனுடைய வசனத்துக்கு புறம்பாய் ஜீவிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள், அருமையானவர்களே, அவர்கள் மேல் நான் வியாதியை வருஷிக்க பண்ணுவேன் என்று மிகவும் அருமையாய் சொல்லியிருக்கிறார். ஆம், அதே வேளையிலே வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:12 பார்க்கிற பொழுது, ஆசா வியாதியில் கர்த்தரை தேடவில்லை என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஆசா தன்னுடைய வாழ்க்கையிலே வியாதியில் கர்த்தரை தேடாமல் அருமையானவர்களை உலக மனிதர்களையும் உலகத்தில் உள்ளவர்களையும் அவன் தேடினான்.
அதனால் அவன் குணமடைய முடியவில்லை. அதே போலதான் எப்ராயிம் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில வியாதி வந்த பொழுது தேவனை தேடாமல் அவன் தேவனை மறந்து அவன் வேதனையை அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் அருமையானவர்கள், வியாதி வந்தவுடன் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை தேட வேண்டும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று மிக அருமையாய் சொல்லுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிக கேடு அதிக வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே, ஏனென்றால் உன்னை கொடிய வியாதியினால் இருந்து நான் குணமாக்கி இருக்கிறேன். உன்னுடைய கொடிய வியாதியிலிருந்து, யாரும் குணமாக்க முடியாத வியாதியிலிருந்து நான் உன்னை குணமாக்கி இருக்கிறேன். ஆகையால் இனிமேலாகிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உண்மை உத்தமத்தோடு நடந்து தேவனை சேவிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, வியாதி எதனால் எல்லாம் வருகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே யோபுவை பிசாசினால் வாதிக்கப்பட்டு அவன் வேதனைப்பட்டான், வியாதிப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், பிசாசினால் வியாதி வருகிறது, பிசாசு வாதிக்கிறது. யோபுவை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவன் வாதித்தான், அவன் வேதனை அனுபவித்தான். ஆம், அது இல்லை என்று சொல்ல முடியாது. பிசாசினாலும் வியாதி வரத்தான் செய்கிறது. ஆனால் அதே வேளையில் இன்னொரு விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:42 நாம் பார்க்கிற பொழுது ஆவியை அதட்டி வியாதியை குணமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அசுத்தாவி வியாதியை கொண்டு வந்ததுடனே அந்த ஆவியை அதட்டி அவனில் இருந்த வியாதியை குணமாக்கினார் என்றும் நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆவி அவருக்கு கீழ்ப்படியும், பிசாசுகள் அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆம் அருமையானவர்களே, அவர் வல்லமையுள்ள தேவன். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது இது நான் சகிக்க வேண்டிய நோய் என்று சொல்லி என்மேல் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 10:19 நாம் பார்க்கிறோம், இது நான் சகிக்க வேண்டிய என் மேல் வந்த நோய் என்று சொல்லுகிறார். ஆகையினால வியாதி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில சற்று சகிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், எதனால் இந்த வியாதி வந்தது? நம்முடைய பாவத்தினாலா, நம்முடைய அக்கிரமத்தினாலா, பிசாசினாலா, அல்லது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவா இந்த வியாதி வந்தது என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் சற்று சகித்து ஜெபித்து நிதானித்து ஆராய்ந்து நாம் தேவனண்டை நாம் திரும்ப வேண்டும். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து நாம் தேவனிடத்தில் திரும்ப கடவோம் என்று சொல்லி சங்கீதம் 139:24 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது உபாகமம் 32:39 நாம் பார்க்கிற பொழுது, நான் காயப்படுத்துகின்றேன் ஆனால் சொஸ்தப்படுத்துவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆம், ஆண்டவர் காயப்படுத்திவிட்டால், ஆண்டவர் வியாதிப்படுத்திவிட்டால் அதை சொஸ்தப்படுத்துவார் யாராலும் முடியாது. ஆனால் தேவனால் முடியும். தேவனண்டை நாம் திரும்புவோமானால் தேவன் நிச்சயமாய் சொஸ்தப்படுத்துவார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 9:3 நாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு இவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படி வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் சிலர். ஆம், சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு அருமையான ஒரு நண்பர் உண்டு, அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒருவர். பல ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியூரிலே அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். அநேகர் அவர்களை வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த பொழுது எல்லோரும் அழுது புலம்பினார்கள். அப்பொழுது என்னை ஜெபிக்க அழைத்த பொழுது நான் ஜெபிக்க சென்றிருந்தேன். அங்கே கூட்டமாயிருந்த அநேகரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் தயவு செய்து உள்ளே உட்காருங்கள், மற்றவர்கள் தயவு செய்து வெளியே போங்கள் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆம், அருமையானவர்களை, விசுவாசம் இல்லாதவர்கள் வெளியே போய்விட்டார்கள். விசுவாசம் உள்ளவர்கள், அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் இருந்தார்கள். ஜெபித்தோம்.
அருமையானவர்களை அவருடைய மரணப்படுக்கையை மாற்றி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருக்காக ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இது தேவன் அறிந்த ஒரு உண்மை. ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை கண்ணோக்குகிற பொழுது யோபு 5:18 நாம் பார்க்கும் பொழுது, அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறவர். ஆம், அவர் காயம் ஏன் படுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அவர் கட்டுவார், அவர் குணமாக்குவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் ஷல் இம்பாசிபிள் டு காட். ஆம், நாம் தேவனை விசுவாசிக்க முடிய வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, சங்கீதம் 103:3 அக்கிரமத்தை மன்னித்து நோயை குணமாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நம்முடைய நோய்களை நிச்சயமாய் குணமாகும். ஆம், நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் யாரிடத்திலே விரோதம் உண்டோ அவர்களிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் நல்மனம் பொருந்தாதவர்களோடு நாம் நல்மனம் பொருந்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அருமையானவர்களே, நிச்சயமாகவே திரு தேவனுடைய பந்தியிலே பங்கு பெறுகிற நாம் நிச்சயமாகவே நல்மனம் பொருந்தி தேவனோடு நாம் ஒப்புரவாகி அவர்களோடு ஒப்புரவாகி பந்தியிலே பங்கு பெறும் பொழுது அவர் நிச்சயமாய் வியாதியை நம்மை விட்டு விலக்குவார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை கண்ணோக்குகிற பொழுது வேதம் மிக அருமையாய் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, சங்கீதம் 41:3 வியாதி படுக்கையை அவர் மாற்றி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதி படுக்கை, எந்த வியாதி படுக்கையாக இருந்தாலும், பல வருடங்களாய் 38 வருடமாய் வியாதி படுக்கையில் கிடந்தவருடைய வியாதி படுக்கையை மாற்றி போட்ட கர்த்தர், அருமையானவர்களே, நம்முடைய வியாதி படுக்கையை அவர் நிச்சயமாய் மாற்றி போடுவார். இந்த நல்ல நாளில் அவர் மாற்றி போடுவார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே மாற்றி போடுவார். ஆகையினாலே தான் யாத்திராகமம் 23:25 வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லையும் செய்யாது இருப்பாரோ என்று நாம் வசனம் சொல்லுகிறது. அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். மனிதன் சொன்னதை மறந்து விடுவார். தேவன் சொன்னதை ஒருபோதும் அவர் மறந்து வைக்கவே மாட்டார். ஆகையினாலே தான் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய சுகவீனங்களுக்காக அவர் காயப்பட்டு அவருடைய தழும்புகளாலே நம்மை குணமாக்குகிறவர். இன்றைக்கும் அந்த குணமாக்கும் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுக்கு யாருக்கு வியாதி இருந்தாலும் அதை இப்பொழுது கர்த்தர் சுகமாக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவரே, எப்ராஹிம் தன்னுடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே வியாதியை குணமாக்குகிற கர்த்தரை அவன் அறியாமல் ஆண்டவரே அவன் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தான். அதே போல ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களிலே ஆண்டவரை உம்மை விட்டு தூரமாய் போயிருக்கிறவர்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம், முரட்டாட்டத்தின் நிமித்தம், அவிசுவாசத்தின் நிமித்தம், பரிசுத்த கேட்டு நிமித்தம், அருமையானவர்களே பரிசுத்த கேட்டை தன்னுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணி வாழ்க்கையில் வேதனை அடைந்து இன்றைக்கு கண்ணீர் விடுகிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் வியாதியையும் ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரத்தை வைத்து அவர்களை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. எப்ராஹிம் மறந்தது போல ஆண்டவரை மறந்து விடாதபடிக்கு தேவனுடைய நாம மகிமைக்காக வந்திருக்கிற இந்த பொல்லாத வியாதியை இன்றே முற்றிலுமாய் நீக்கி போட்டு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சொந்தமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.